எனக்கு தெரிந்த குடும்பத்தில் முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. குடும்பத்தில் எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி பிறந்ததாக அனைவரும் கருதுவார்கள். அடுத்து 3 ஆண்டுக்கு பிறகு மற்றொரு குழந்தை, அது பையன்தான் வேண்டும் என்று அனைவரும் விரும்பினார்கள். ஆனால் பிறந்ததோ மீண்டும் பெண் குழந்தை. அனைவரின் முகத்திலும் சங்கடம். மாறி மாறி பிறந்தால்தான் பெற்றவர்களுக்கு கூட சந்தோஷம். முதல் பெண் குழந்தை பிறந்த சந்தோஷம் இப்பொழுது இல்லை. மேலும் 3 ஆண்டுகள் கழிந்தது. தாய் கர்ப்பம். இறைவனை வேண்டிக் கொண்டார்கள். பரம்பரை விருத்தி அடைய ஆண் வாரிசு வேண்டும். பெண்கள் மட்டும் பிறக்கும் இடத்தில் பரம்பரை அவர்களோடு நின்று விடுகிறது. அது அரசர் காலமானாலும் சரி, இக்காலமானாலும் சரி, இதுதான் நடைமுறை. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தால் 3வது ஆண் குழந்தையாக பிறந்தது. மீண்டும் சந்தோஷம் களை கட்டியது. சில ஆண்டுகள் கழித்து ஏனோ தானோ என்று மீண்டும் ஒரு குழந்தை பிறந்தது. அது எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. பெண் குழந்தையாகவே பிறந்தது. வயிற்றில் இருக்கும் பொழுதும் பிறந்த பின்னும் அந்த குழந்தையை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அதிகப்படியாக பிறந்த குழந்தை என்பது போல் பாலும் சரியாக கொடுக்கவில்லை, உணவும் சரியாக கொடுக்கப்படவில்லை. உடல்நிலை சரியில்லை என்றால் கூட மருத்துவரிடம் காட்டுவதில்லை. அது எப்படி வந்ததோ அது அப்படியே போகும். அது எப்படி பிறந்ததோ அதுபோலவே தானாக வளர்ந்தது. ஆசை என்பது ஓரளவுக்குத்தான். ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டால் அது கிடைத்து அனுபவித்தவுடன் அதன் மீது உள்ள பற்று இல்லாமல் போகும். பணமும் அப்படித்தான். அளவுக்கு மீறி கிடைத்து விட்டால் அது சங்கடத்தை கொடுக்க தொடங்கிவிடும். அப்படி கண்டுகொள்ளாத பிள்ளைதான் தாய் தகப்பனை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. முதல் 2 பெண் பிள்ளைகளும் திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். பையன் திருமணம் செய்து கொண்டு மனைவி பேச்சை கேட்டு தடிக்குடித்தனம் இருக்கிறான். ஆனால் 4வது பிறந்த பெண் குழந்தை, திருமணம் வேண்டாம், உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியே திருமணம் செய்து கொண்டாலும் மிகவும் நெருக்கமான சொந்தமாகவும் வீட்டோடு இருக்கக்கூடிய மாப்பிள்ளையாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறது. 2 குழந்தையோடு நிறுத்தி இருக்கலாம், அல்லது 3வது பையன் பிறந்ததோடு நிறுத்தி இருக்கலாம். 4வது எதற்கு பெண் பிள்ளை? இதுதான் ஆண்டவன் அவர்களுக்கு அளித்த வரப்பிரசாதம். 3 பேரும் உனக்கு உதவ மாட்டார்கள், 4வதாக ஒன்றை பெற்றுக்கொள் என்று ஆண்டவன் உத்தரவு. அதனால் எந்த ஒரு காரணத்தையும் நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். அது நல்லதாகவே நடக்கும். கெட்டது நடக்கிறதா தடுத்து பாருங்கள். தடுக்க முடியவில்லையா விட்டுவிடுங்கள். ஆண்டவன் அதையும் நல்லதாக மாற்றி கொடுத்து விடுவான். அவனே இறைவன். அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம். மனம் பேசும் காவியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை